வணக்கம். இந்த வீடியோ நாளையோட ட்ரேடிங் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி வீக்லி அனாலிசிஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் இந்த வாரத்தோட அவுட்லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. இப்போ ஃப்ரைடே வந்து யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்போட எல்லா ரெசிப்ரோக்கல் டாக்ஸஸும் இன்வேலிட் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறனால கிஃப்ட் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து அப்டன் கொடுத்துருந்துச்சு. ஓகே. ஸோ அது வந்து நிஃப்டிலையுமே மண்டே ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா அந்த 300 பாயிண்ட்ஸ் அப்படியே கேப் அப் ஓப்பனிங் நிஃப்டிலே வருமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னென்ன டைரக்ஷன் வரைக்கும் போகலாம், இந்த மாதிரி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ இப்போ 300 பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் காமிச்சா கூட நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு நியூஸாக வந்துட்டே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஜட்மெண்ட் வந்துச்சு. இமிடியேட்டா ட்ரம்போட ரியாக்ஷனும் அதுக்கு அவர் காமிச்சிட்டாரு. ஒரு 10% டாக்ஸும் மறுபடியும் 15% டாக்ஸும் ஒவ்வொரு ரியாக்ஷனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாசம் முழுசா பிப்ரவரியில கிட்டத்தட்ட எல்லா மேக்சிமம் மார்க்கெட் பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தது எல்லாமே நியூஸ் பேஸ்டாகவே தான் போயிருக்கு. ஒன்ல நியூஸை பேஸ் பண்ணி பெரிய அப் ட்ரெண்ட், இல்ல நியூஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட், இப்படிதான் இந்த மாசம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. பட்ஜெட் செஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ் டீலா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு தொடர்ந்து நியூஸா வந்துதான் இந்த மார்க்கெட்டை மேலேயும் கீழேயும் பெருசா மூவ்மெண்ட் கொடுக்க வச்சிருக்கு. இப்போ மறுபடியும் மண்டே மார்னிங் வந்து நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஆனா அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆக போகுதா இல்லையாங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே. ஸோ இப்போ நம்ம அப்படியே அந்த 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த இடத்துல ரேஞ்சில் ஓப்பன் ஆகணும். 25,850ங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் அதுக்கு மேல போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல இந்த இடத்துல மட்டும் கேப் அப் ஓப்பனிங் ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து நிஃப்டி தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு கேப் அப் ஓப்பனிங் வந்த உடனே இமீடியட்டா எந்த ட்ரேட்லையும் ஜம்ப் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் செட்டில் ஆகிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரெண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கேப் அப் ஓப்பனிங் பெரிய கேப் அப் ஓப்பனிங்கா வந்துச்சுன்னா அதுல இருந்து தொடர்ந்து நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா நான் பாக்குறேன். ஓகே. தொடர்ந்து ஃபாலோ ஆகுறதோ இல்ல கேப் அப் ஓப்பனிங் அப்புறமா ஒரு சைட் வேஸ்லேயே போய் மார்க்கெட் முடிகிறதோ, இந்த ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோல ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா இந்த சேனல் பட்டன்ல தான் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த சேனல் பட்டனுக்குள்ள. ஸோ இந்த சேனல் பட்டனை கண்டினியூ பண்ணி இதுல ரெஜெக்ஷன் வழி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்திருந்தா கூட இந்த இடத்துல ரெஜெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம். தொடர்ந்து இதுல இருந்து எப்படி 25,400ங்கிற ரேஞ்சுக்கு இப்படிதான் வரணும் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 25,400 நாளைக்கு பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் 25,150 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் வரும் நாட்கள்ல 24,850 வரைக்கும் இந்த வாரத்துல அடுத்த வாரத்துல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ ஒருவேளை அப்டெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா அதுக்கு என்ன நடக்கணும், ஒண்ணுல இந்த ரேஞ்சில இருந்து வெளியே ஓப்பன் ஆகணும், இல்ல இந்த இடத்துல 400ல டெஸ்ட் பண்ணி இதுல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி பேக் ட்ரெண்ட் கொடுத்து போகணும். ஓகே. இந்த டபிள்யூ பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்னா இதுல இப்படி வந்திருக்கு, இங்க மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, நாளைக்கு இப்படி கீழே வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இப்படி மேல போகலாம். இந்த ரெஜெக்ஷன் இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அப்டெண்ட் போகணும், இதுதான் வரணும் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் சைட்ல தான் இருந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் நியூஸை பேஸ் பண்ணி நிஃப்டி நாளைக்கு இந்த சேனல் பட்டனுக்கு வெளியவே ஓப்பன் ஆக போகுது. ஸோ வெளியே ஓப்பன் ஆச்சுன்னா அது கண்டினியூ ஆகுதா, அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 15-30 மினிட்ஸுக்கு வாட்ச் பண்றது பெஸ்ட். ஒரு லட்ச ஒரு 150 பாயிண்ட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் கிட்ட ஓப்பன் ஆனா கூட இந்த 800 டெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ இப்போதைக்கு நிஃப்டில 25,800ல இருந்து 850ங்கிற ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஜோன். இதுல ஓப்பன் ஆனாலும் அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வரலாம், இல்ல அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஓப்பன் ஆனா கூட அப்படியே இதை டெஸ்ட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இதுக்கு மேல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா மட்டும்தான் இந்த 25,850ல இருந்து 26,000 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நியூட்ரல் ஜோனா நான் பார்க்கிறேன். ஓகே. இந்த ஜோன்ல நிஃப்டி ட்ரேட் ஆகுற வரைக்கும் எந்த சைட்ல வேணாலும் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். டவுன் சைட்லயும் பிரேக் அவுட் கொடுத்து கீழே பெரிய அப் சைட் டவுன் சைட் கொடுக்கலாம், இல்ல இதை மேல பிரேக் பண்ணி 26,300க்கும் போகலாம். ஓகே. ஸோ நிஃப்டியில் அப் ட்ரெண்ட் வரணும்னா இது 26,000 பிரேக் அவுட் பண்ணணும்.
இதை பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல மட்டும்தான் 26,100 போய் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,300 330ங்கிற ரேஞ்ச் நம்ம இமீடியட்டா பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் 25,860க்கு கீழே நிப்டி ட்ரேட் ஆகிற வரைக்கும் நான் எந்த அப் ட்ரெண்டையும் பார்க்கல. அது வரைக்கும் போய்கிட்டு நிப்டி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அதுவும் இல்லாம ட்ரம்ப் வந்து என்னது அந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தா கூட ட்ரம்ப் பத்தி நமக்கு தெரியும். ஒரு இடத்துல அது என்ன டைரக்ஷன்ல என்ன டிசைன்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்பாரு. புதுசு புது டிசைன்ல அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குற மாதிரி புது புது டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விச் மீன்ஸ் புது பாசிபிலிட்டிஸை யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன டைரக்ஷன்ல என்னென்ன இன்க்ரீஸ் பண்ண போறாங்கிறதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ தொடர்ந்து நியூஸ் வந்து இந்த வாரத்திலையும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ்ல ஒரு பிஸியா இருக்கிறதுனால ஈரான் யூஎஸ் அந்த டென்ஷன் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியல. மேபி அதை ஃபோக்கஸ் பண்ணாம கூட இருக்கலாம். இந்த வாரத்துல ஒரு சின்ன அட்டாக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, பட் ஆனால் அப்படி எதுவும் நடக்கல. ஓகே, ஸோ இந்த இதுல பிஸியா இருக்கிறதுனால அது மேபி ஹோல்ட்ல இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த நியூஸும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஒரு 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 10 டேஸ்க்குள்ள ஒரு 10 டேஸ் டைம் ஃப்ரேம்ல அந்த டென்ஷனும் இருக்கு. யூஎஸும் ஈரானோட அந்த வார் டென்ஷனும் இருக்கு. பிளஸ் வந்து ட்ரம்ப் வந்து இதுக்கு கவுண்டர் அட்டாக் தொடர்ந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி புது டிசைன்ல ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்ல அதிகமாகவே இருக்கு. அடுத்த வாரத்திலையும் நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் அதிகமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்கு. ஓகே, ஸோ இதுல நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் இதுதான். சொன்ன மாதிரி கேப் அப் ஓப்பனிங் ஆச்சுன்னா கூட ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. அதுக்கு நம்ம நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, கிஃப்ட் நிஃப்டியோட ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துரும். மேக்ஸிமம் அதுல இருந்து ஒரு 850 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டோ இல்ல நாளைக்கு ஓப்பன் ஆகிற ரேஞ்சில இருந்தோ டவுன் ட்ரெண்டோ தொடர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இதுதான் ஏற்கனவே சொன்ன. இதுல இருந்து இதுல ஓப்பன் ஆகுது 25,700 ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போயிட்டு அப்படி தொடர்ந்து கீழே வந்துடலாம், இல்ல இந்த ரேஞ்சில இருந்து அப்படியே கீழே வந்துடலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸை தான் பாக்குறேன். இந்த ரெண்டும் இல்லாம மூணாவது பாசிபிலிட்டிஸ் சொன்னா ஓப்பன் ஆகிற ரேஞ்சிலேயே கேப் அப் ஓப்பனிங்னா ஓப்பன் ஆகிற ரேஞ்சிலேயே அப்படியே சைட்வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நாளைக்கு கேப் ஓப்பனிங் இருக்கலாம், பெருசா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அது நாளைக்கு எப்படிங்கிறத செக் பண்ணலாம் கிஃப்ட் நிஃப்டியோட ரியாக்ஷனை பேஸ் பண்ணி. ஓகே, நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல என்ன சேஞ்ச் இருக்குதோ வழக்கம் போல டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். சில உங்க மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன்ஸ் வேணும்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல ஒவ்வொரு டைரக்ஷனும் அப்போ லைவ் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பேஸ் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஓகே, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட டவுட்ஸ் கொஸ்டின்ல ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.